ஹலோ எவ்ரிவன். என்னோட பேர் டிக்சிந்த். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு இன்னைக்கு தான் முதல் டைம் நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பொலிட்டிக்கல் கன்டென்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அரசியல பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம தமிழக வெற்றி கழக அரசு பார்த்தீங்கன்னா, ஜெயிச்சு பார்த்தீங்கன்னா, இதோட 2 1/2 மாசத்துக்கு மேல ஆச்சு. ஸோ இதுக்கப்புறம் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, புதுசு புதுசா அரசியலுக்குள்ள என்ட்ரி குடுக்குறாங்க. ஸோ அத பத்தின நம்மளோட ஒப்பீனியன தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த மாரி அரசியல், சினிமா அப்புறம் எல்லா விதமான ஜென்ரலான விஷயங்கள், ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் ஒரே இடத்துல பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்மளோட அரசியல் பத்தின ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோவோட ஸ்டார்ட்டிங்லேயே நான் சொல்லிடுறேன். இப்போ என்ன அப்படின்னா, நம்ம இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோலயும் சரி, நம்ம ஃபியூச்சர்ல வரப்போற வீடியோஸ்லயும் சரி, எந்த விதமான அரசியல் கட்சியுமே நம்ம சார்ந்து பேச போறதில்ல. எந்தவித பயஸும் இல்லாம, அப்புறம் யாரையும் பார்த்தீங்கன்னா கொச்சப்படுத்தியோ, இழிவுபடுத்தியோ, யாரையுமே இறக்கியோ, தூக்கியோ பேச போறதில்ல. நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, உண்மையா பேச போறோம். அதில வந்து நம்மளோட பாயிண்ட் என்ன? நம்மளோட ஒப்பீனியன் என்ன? அப்படின்ற மாரி தான் நம்ம பேச போறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவும் சரி, அரசியல் பத்தின கருத்துக்களும் சரி, எல்லாமே ஷேர் பண்ற மாரி தான் இருக்க போகுது நம்ம எல்லாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு எதுலேருந்து ஆரம்பிக்கலாம்னா, நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இன்னுமே சொல்லிட்டு இருக்காங்க, இந்த அரசு பார்த்தீங்கன்னா, ஆ 1 மாசத்துல கவுந்துரும். இன்னும் 1 மாசம் தான் அவங்க ஆட்சி அப்படின்ற மாரி சில பேர் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்புட்ன்னா, இந்த அரசு பார்த்தீங்கன்னா, 1 மாசம் சரி, 6 மாசம் சரி, எப்ப கவுந்தாலும் சரி, திருப்பி எலக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்புட்ன்னா, இதோட பெரிய மார்ஜின்ல ஜெயிப்பாங்க. அதுதான் உண்மை. கண்டிப்பா இனி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, யாருமே ஒரு பொய்யான ஒரு வாக்குறுதிகள குடுத்து ஜெயிக்க முடியாது. இப்ப யாரும் மக்கள ஏமாத்தவும் முடியாது. ஏன்னா, அந்த அளவுக்கு மக்கள் பார்த்தீங்கன்னா, இப்ப போக போக இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்காங்க. அதுக்கான ரிசல்ட் தான் அந்த மே மாசம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ இனி எத்தன எலக்ஷன் நடந்தாலும் சரி, மக்கள ஏமாத்த முடியாது. அதுதான் உண்மை. யார் மக்கள் கிட்ட உண்மையா இருக்காங்களோ, அவங்க தான் எலக்ஷன்ல ஜெயிக்க போறாங்க. அதுவும் ஒரு உண்ம தான். ஸோ அப்படிங்கிறப்ப ஆட்சி கவுந்துரும். திருப்பி ஆட்சிய பிடிக்க போறோம். உங்க ஆட்சி இவ்வளோதான். ஸோ அடுத்த எலக்ஷன்ல ஜெயிச்சுருவோம். இந்த மாரி எதுவும் சொல்லிட்டு இருக்காம, கொஞ்சம் உண்மைய பேசுனீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்களுக்கான பலன் வந்து உங்கள தேடி வரும். திருப்பி நான் ஒருக்க ரிப்பீட் பண்ணிக்கிறேன். என்னதான் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 6 மாசம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்ற மாரி அது நடந்தாலுமே, திருப்பி எலக்ஷன் வந்துச்சுன்னா, இந்த இருக்கிற அரசு பார்த்தீங்கன்னா, இதோட பெரிய மார்ஜின்ல ஜெயிப்பாங்க. தோத்து போன எதிர்க்கட்சிகள் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இன்னும் அவங்களுக்கு இருக்கிற சீட்லாம் போயிரும். அதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுதான் உண்மையும் கூட. ஸோ, அதனால பார்த்துக்கோங்க அவ்வளோதான். ஸோ, தென் இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக வெற்றிக் கழகம் ஜெயிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, 2 புதிய 2 இல்ல ஒரே ஒரு இது மட்டும் ஒரு மூவ்மெண்ட் மட்டும் ஆரம்பிச்சிருக்கு. வி த லீடர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருந்தாரு. இதுக்கு முன்னாடி பிஜேபில இருந்தாரு. இப்ப தனியா வந்து அவரே ஒரு மூவ்மெண்ட் மாரி ஆரம்பிச்சிருக்காரு. ஆன்லைன் மூவ்மெண்ட் மாரி இப்போதைக்கு ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ, இந்த கட்சி பார்த்தீங்கன்னா, இது கட்சியா மாறிடும் அப்புறம். அதுவும் கன்ஃபார்ம் அவரே சொல்லியிருக்காரு. கட்சியா மாரி 2031ல எலக்ஷன்ல போட்டி போட போறாங்க. ஸோ, இந்த வி த லீடர்ஸ் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 19,37,000 பேர் வந்து இதுவரைக்கும் ஆக்டிவ் லீடர்ஸா சேர்ந்திருக்காங்க. ஸோ, இது பார்த்தீங்கன்னா, ஒரு பிக் நம்பர் தாங்க. ஒரு புதுசா ஆரம்பிச்ச ஒரு மூவ்மெண்ட்டுக்கு இது ஒரு பெரிய நம்பர் தான். ஸோ, இப்ப இந்த வி த லீடர்ஸோட ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் மாரி நடந்துச்சு இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி. அதுல வந்து அண்ணாமலை அவர்கள் பேசியிருந்தாரு. ஸோ, நான் பார்த்தேன். ஸோ, அதுல என்ன வச்சிருந்தாங்க அப்டின்னா, போதையில்லா தமிழகம் விழிப்புணர்வு அப்டின்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க. அத பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்டின்னா, அந்த போதையில்லா தமிழகம், போதையில்லா தமிழகம்னு சொல்லிட்டு அத ஒரு விழிப்புணர்வா இல்லாம அது ஒரு அரசியலாவே மாத்திட்டாங்கன்ற மாரி எனக்கு தோணுது. ஏன்னா, போதையில்லா தமிழகம் இப்ப ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, நம்ம டிவிகே அரசும் பார்த்தீங்கன்னா, அப்படி சொல்லி தான் ஜெயிச்சிருந்தாங்க. போதைய ஒழிப்போன்ற மாரி. இருந்தாலும் அவங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, போதைய பார்த்தீங்கன்னா, இன்னும் பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல்ல ஒழிக்க முடியல என்ட்ட கேட்டீங்கன்னா. ஒழிக்க முடியலன்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து 700 கிட்ட டாஸ்மாக மூடியிருக்காங்க. இன்னும் சில பல மூடாம இருக்குன்ற மாரி நம்ம சில பல விமர்சனங்கள்லாம் இருக்கு. அதுலயும் இருக்கு. இப்ப வி த லீடர்ஸ் வந்தாலுமே, அவங்க ஆட்சி வந்தாலுமே என்ன பண்ணுவாங்க அவங்க? புதுசா ஏதாவது கண்டுபிடிக்க போறாங்க. இதே மாரி தான் தாவேக்கா என்ன பண்றாங்களோ, அதே மாரி தான் பண்ண போறாங்க. ஸோ, அத முற்றிலுமா ஒழிக்கிறதுன்றது பார்த்தீங்கன்னா, உடனே முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணா கண்டிப்பா முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ, இந்த மாரி அந்த போதையில்லா தமிழகம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நீங்க அரசியலுக்கு பயன்படுத்தாம, அத பார்த்தீங்கன்னா, ரியலாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிச்சீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். ஆ எனக்கு என்ன ஐடியா இதில தோணுச்சு அப்படின்னா, போதைய ஒழிக்கிறதுக்கு என்ன வழி பண்ணலாம்? அப்படின்ற மாரி நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, எத ஒழிக்கணும்னாலுமே சரி, அதோட ஆரம்ப இடத்த போய் பார்க்கணும். நம்ம ஆரம்ப இடத்த பார்த்தீங்க அப்படின்னா, அது எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்ற மாரி நீங்க பார்க்கணும். ஸோ, இந்த மாரி போதைக்கான காசு என்னது? மக்கள் எதுக்கு அத கன்சியூம் பண்றாங்க இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு, அதில என்ன இருக்கு அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணி, அதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஒண்ணு குடுக்க ட்ரை பண்ணாலே போதும். கண்டிப்பா இத ஓரளவு கண்ட்ரோல்ல முற்றிலுமா ஒழிக்க முடியாது. மொத்தமா ஒழிக்க முடியாது. ஸோ, ஓரளவாவது நம்ம இத கண்ட்ரோல் பண்ணலான்ற மாரி எனக்கு ஒரு ஐடியா தோணுது. ஸோ, இப்ப எனக்கு வந்து ஒரு இது தோணுச்சு. சின்ன விஷயம் தோணுச்சு. அத நான் வந்து ஷேர் பண்றேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ, இப்ப இந்த போதைய வந்து மக்கள் எதுக்கு அதிகமா கன்சியூம் பண்றாங்க? சரக்கா இருக்கட்டும், சிகரெட்டா இருக்கட்டும், கூலிப்பா இருக்கட்டும், இதே மாரி எல்லாமே கஞ்சாவா இருக்கட்டும் எல்லாமே. ஸோ, இத வந்து மக்கள் எதுக்கு கன்சியூம் பண்றாங்க ஃபர்ஸ்ட்டு? ஸோ, நான் நெறைய பேர்ட்ட கேட்ட கமெண்ட்ஸ் என்னன்னா, ஆ
ஃபிசிக்கலா அதிகமா ஒர்க் பார்க்குறோம். ஸோ உடம்பு வலிக்காண்டி. அந்த மாரி. ஆ இது அடிக்காம விட்டா தல வலிச்சுரும். இது போடாம விட்டா தல வலிச்சுரும். பைத்தியம் பிடிச்சுரும். ஸோ இந்த மாரி தான் நெறைய கமெண்ட்ஸ் கேட்டுருக்கோம். ஸோ அப்ப அங்க என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த போதை பார்த்தீங்கன்னா, அவங்கள பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி அடிக்ட் ஆயிட்டாங்க அவங்களே. ஸோ இதுலருந்து ஆல்டர்னேட்டிவா என்னன்னா, கவர்மெண்ட்டே இப்ப எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்னா, சும்மா ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்ட தயாரிச்சு விடலாம். இந்த மாரி சயின்டிஸ்ட்டு அது லேப்ல டெஸ்ட் பண்ணி இந்த இத ஸோ மதுக்கு ஆல்டர்னேட்டிவா இது. ஸோ சிகரெட்டுக்கு ஆல்டர்னேட்டிவா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ப்ராடக்ட்டா விடலாம். ஏதாவது ஒண்ணு. சும்மா ஒரு டெம்பரவரி ரிலீஃப் குடுக்குற மாரி. டெம்பரவரியா ஒரு ப்ளஷர் குடுக்குற மாரி மக்களுக்கு. ஹெல்த்தியான ஒரு திங்ஸ வச்சு, இந்த மாரி சில ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணி, இந்த சிகரெட்டுக்கு ஆல்டர்னேட்டிவ், மதுக்கு ஆல்டர்னேட்டிவ். ஸோ இந்த மாரி விட்டாங்கன்னா, கண்டிப்பா அது ஒரு பயங்கர ஃபேமஸ் ஆனுச்சு அப்டின்னா, அந்த ப்ராடக்ட்ட கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, மேபி அந்த சரக்கோட போதையோட எஃபெக்ட்ட பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கன்சியூம வந்து குறைக்கலாம். மொத்தமா நிப்பாட்டுறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஆ அது பாசிபிளான்னு தெர்ல. ஸோ ஆனா அத வந்து இப்ப அரசியலா அந்த மாரி மாத்தாம, ஆ போதையில்லா தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு, போதைப் பொருள ஒழிச்சிருவோம். ஆ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி ஏதாவது செயல்ல காமிச்சாங்க அப்படின்னா, அது உண்மையிலேயே ஒரு சிறப்பா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷ் அவர்கள். இவர் பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா அவரோட பர்த்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளட் டொனேஷன் இது மாரி போட்டிருந்தாரு. ஸோ அதுல பேசியிருந்தாரு. ஸோ இவர் பேசுனத பார்த்தாலுமே இவரும் பார்த்தீங்கன்னா, இப்ப நெக்ஸ்ட் அரசியலுக்கு வர வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குன்னு தான் தெரியுது. ஏன்னா, அவர் பேசும்போது அந்த மாரி தான் இருந்துச்சு. ஸோ நெறைய பேர் அரசியலுக்கு வந்துட்டார்ன்ற மாரியே நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவர் பேசுறத பார்த்தாலுமே அப்படிதான் தெரியுது. மேபி ஒரு 2031 அந்த மாரி ஏதாவது போட்டி போடலாம்னு நெனைக்கிறேன். ஆல்ரெடி மக்கள் மன்றம்ன்ற மாரி வச்சிருக்காரு. ஸோ மேபி அதுவா கூட இருக்கலாம். இவரோட வருகைய நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம தனுஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் 23, 24 வருஷம் படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ யார் வேணா வரலாம். அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. யார் வேணா வரலாம். ஆ எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கு. ஸோ தனுஷ் அவர்கள் வர்றாரு இப்ப. ஸோ அவர் வந்து தனி கட்சியா நிக்க போறாரா? கூட்டணி நிக்க போறாரான்ற மாரி அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ வர்றவர் கண்டிப்பா நல்லா மக்களுக்கு நல்லது பண்ணுவார்ன்ற மாரி நம்பிக்கை இருக்கு. ஃபைனலா நம்ம என்ன சொல்ல வரோம்னா, யார் வந்தாலும் சரி அரசியலுக்கு. எந்த கட்சினாலும் சரி, யார் வேணா வரலாம். எந்த நபர் வேணா வரலாம். இன்னும் 2, 3 பேர் கூட வரலாம். யார் வந்தாலும் சரி, இந்த மதத்த ஒரு அரசியலா பார்த்தீங்க அப்டின்னா, மதத்த வச்சு அரசியல் பண்ணீங்க அப்டின்னா, கண்டிப்பா அவங்க வந்து தமிழ்நாட்டுல ஜெயிக்க முடியாது. அதுதான் ஒரு உண்ம. ஏன்னா பிஜேபிக்கும் இப்ப அதான் நடந்திருக்கு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மத அரசியல் தான் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, அவங்கள தமிழ்நாட்டுல வந்து அவங்கள சுத்தமாவே அவங்கள ஒதுக்கிர்றாங்க. ஒரே ஒரு சீட் தான் ஜெயிச்சிருக்காங்க. 4 வச்சிருந்தாங்க இதுக்கு முன்னாடி. இப்ப அது 1 ஆயிருச்சு. ஸோ இருக்கிற 1 பார்த்தீங்கன்னா, அது கூடிய சீக்கிரத்துல போயிரும்னு நெனைக்கிறேன். நம்மளோட மக்கள் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ஜாதி, மதம்ன்ற மாரி பிரிஞ்சு தான் இருக்காங்க. நெறைய இடங்கள்ல சொன்னாங்க. இந்த கட்சி தான் பிரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லல. ஸோ இந்த மாரி பிரிஞ்சு இருக்கும்போது அவங்கள முடிஞ்ச அளவு நம்ம கவர்மெண்ட்டா இருக்கவங்க நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஹெட்டா இருக்கவங்க, சோ நம்ம அவங்கள வந்து ஒன்றிணைக்க தான் ட்ரை பண்ணணும். நம்மளோட கொள்கைகள் மூலியமாவோ, நம்ம இது மூலியமா ஒன்றிணைக்க தான் ட்ரை பண்ணணுமே தவிர, ஒரு இதுக்கு ஆதரவு பண்ணக்கூடாது. ஸோ அதான் மெயினான கான்செப்ட். ஸோ பிஜேபிட்ட என்ன பிரச்சனை அப்டின்னா, அந்த ஹிந்துயிசத்த இது பண்றது தான். ஸோ அந்த மாரி மக்கள் அப்படி பிரிஞ்சு இருக்கிறம்போது, நீங்களாவது ஹெட்டா ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா இவ்வளோ நெறைய ஸ்டேட்ஸ் ஆட்சி பண்ற ஒரு கட்சியா இருக்கிறப்ப, ஸோ நீங்களாவது முடிஞ்ச அளவு என்கரேஜ் பண்ணாம இருந்தீங்க அப்டின்னா, கண்டிப்பா மக்களும் லைட்டா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் தாங்க அது. ஸோ அத ட்ரை பண்ணா நல்லாயிருக்கும். ஸோ புதுசா யார் அரசியலுக்கு வந்தாலும் சரி, இந்த மாரி மதத்த வச்சு அரசியல் பண்ணாங்க அப்டின்னா, கண்டிப்பா அவங்க ஜெயிக்க முடியாது. சரி ஓகேங்க. ஆ 2 பேர் பார்த்தீங்கன்னா, புதுசா அரசியலுக்குள்ள வந்தாங்க. ஸோ தனுஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா, இன்னும் வரல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி பேசியிருக்காரு. மேபி ஃபியூச்சர்ல அவர கட்சி ஆரம்பிக்கலாம். அண்ணாமலை அவர்கள் ஒரு மூவ்மெண்ட் ஆரம்பிச்சிருந்தாரு. ஸோ அத பத்தி நம்மளோட கருத்துக்கள தெரிவிக்கணும். நம்மளோட ஐடியாஸ ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஓப்பன் கான்வர்சேஷன் தாங்க எப்பயுமே பெஸ்ட் என்ட்ட கேட்டீங்கன்னா. ஏன்னா நாம பேசுறது தான் கரெக்ட்டு. நம்ம எடுத்து வைக்கிற கொள்கை தான் ரைட்டு. நம்ம பேசுறது மட்டும் தான் கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறத விட, எல்லாரோடையும் ஷேர் பண்ணி இது கரெக்ட்டா? அவங்க என்ன சொல்றாங்க? அதுலேருந்து எப்படி மாத்தலாம்? அப்படின்ற மாரி ஒரு ஐடியா யோசிச்சா தான் கண்டிப்பா கரெக்ட்டா இருக்கும். ஸோ இதுதான் கண்டிப்பா எல்லா இதுக்குமே எல்லா இதுக்கான ஒரு தீர்வா இருக்கும் என்ட்ட கேட்டீங்கன்னா. ஸோ இந்த காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல எல்லாருமே பார்த்தீங்கன்னா போட்டி போட்டுட்டு தான் இருக்காங்க. அப்படின்றப்ப எதுக்கு நம்ம இந்த கவர்மெண்ட்டுக்கு இந்த மதுவ ஒழிக்கிறதுக்கு சொல்றேன். ஒழிக்கிறதுக்கு இல்ல கொஞ்சம் குறைக்கிறதுக்கு சொல்றேன். எதுக்கு நம்ம மது கூட ஒரு போட்டி போடக்கூடாது? இந்த போதை கூட ஒரு போட்டி போடக்கூடாது? அதுக்கு பதிலா ஒரு ஆல்டர்னேட்டிவ் கிரியேட் பண்ணி, ஹெல்த்தியான இத கிரியேட் பண்ணி, அதுக்கு கூட ஏன் நம்ம போட்டி போடக்கூடாது? ஸோ மேபி அந்த போட்டியில வந்து அந்த இது தோக்கலாம், மேபி ஜெயிக்கலாம். முடிஞ்ச அளவு அதோட இம்பாக்ட்டாவது லைட்டாவது ஒர்க் ஆகும்ல. லைட்டாவது குறையும்ல. ஃபைனலா இதுதாங்க சொல்ல வந்தேன். இதே மாரி மதத்தையும் அரசியல்கள் நினைக்கிறது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நல்ல விஷயமே கிடையாது. ஸோ இதான் என்னோட ஒப்பீனியன். ஸோ இத நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ மேபி கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு சின்ன ஒரு ஐடியா குடுத்துருக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, பிஜேபிக்கு அகைன்ஸ்ட் அவ்வளோலாம் கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மைய பேசுறேன் அவ்வளோதான். ஸோ எனக்கு தோணுன பாயிண்ட்ட நான் சொன்னேன். நான் இதுவரைக்கும் அனலைஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட் தான் நான் சொல்லிட்டு இருக்கேங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, பர்சனலா பார்த்தீங்கன்னா, நம்ம டிவிகேக்கு ஆதரவு குடுக்குற ஒரு ஆள் தான். ஆல்மோஸ்ட் அவங்க கட்சி ஆரம்பிச்சதுலேருந்தே நான் வந்து அந்த கட்சிக்கு தான் ஆதரவு குடுத்துட்டுருக்கேன்.
ஸோ என்னதான் நம்ம டிவிகேக்கு ஆதரவு குடுத்தாலுமே, டிஎம்கே கவர்மெண்ட் என்ன தப்பு பண்ணாலும் நம்ம கண்டிப்பா அதையும் இந்த அடுத்தடுத்த வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ண தான் போறோம். ஸோ நம்மளோட நோக்கம் என்னன்னா, எந்த விதமான கட்சியும் சரி, பர்சனையும் சரி இழிவுபடுத்தி பேசாம, தாழ்த்தி பேசாம, டீசென்ட்டா பேசி, உண்மைய பேசி, நம்மளோட ஒப்பீனியன ஷேர் பண்றது தான் நம்மளோட கோலே. ஸோ நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான் நம்ம பேச போறோம். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஓப்பனா தான் பேச போறோம் நம்ம இனிமே. ஸோ கண்டிப்பா இன்னொரு ஒரு நல்ல வீடியோல உங்கள சந்திக்கிறேன். ஸோ ஓகேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஆ அப்புறம் நம்ம தாட்ஸ பத்தியும் கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. அத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க மறக்காம. சரி ஓகே. பாய்.